رمضان رمضان ما أحلى رمضان، خير وبركات من كل مكان. رمضان يا سلام، تقوى وصيام، تراويح وقيام، ذكر وقرآن. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله حمدا طيبا مباركا، نشهد لا إله إلا الله ونشهد أن سيدنا ونبينا مولانا محمد صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, இந்த நாள் ஒரு புனிதமான நாள். நாம் அறிந்த ஒன்றே. இருப்பினும் கூட சில விஷயத்தை யாவப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் குறிப்பிடுகின்ற நேரத்திலே 7 விஷயத்தை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். வானத்தை நாம் 7ஆக படைத்தோம், பூமியாக 7ஆக படைத்திருக்கின்றோம், கோள்களை 7ஆக படைத்திருக்கின்றோம். சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய வசனத்தை அல்லாஹ் 7ஆக படைத்திருக்கின்றான். இந்த அடிப்படையில் நாம் பார்க்கின்ற நேரத்திலே வாரத்தினுடைய 7 நாட்களையும் அல்லாஹ் படைத்திருக்கின்றான். சனிக்கிழமை படைத்து அந்த சனிக்கிழமை அன்று கடலையும் பூமியையும் படைத்தான். சனிக்கிழமை என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கௌமுக்கு அந்த சமூகத்துக்கு விடுமுறை நாட்களாக அல்லாஹ் அளித்தார். அதன் காரணமாக இந்த நாள் சனிக்கிழமை நீங்கள் மீன் பிடிக்க போகக்கூடாது என்று அல்லாஹ் கட்டளையிட்டிருந்தார். அத்துமீறி போனார்கள், அவர்களுக்கு பல இழிவுகள் ஏற்பட்டது என்பதை குர்ஆன் படிக்கின்றது. ஞாயிற்றுக்கிழமை என்று அல்லாஹ் என்ன செய்தான்? மலைகளை படைத்தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கௌமுக்கு அந்த தினங்களை விடுமுறை தினமாக அளித்திருந்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திங்கட்கிழமை அன்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிறக்க வைத்தார். திங்கட்கிழமை பற்றி சொல்லுகின்ற நேரத்திலே மரம், செடி, கொடி இதுகளை திங்கட்கிழமை பசுமை, புல்லு, இது மாதிரி பசுமையான அல்லாஹ் படைக்க. ஏன்னா ஸல்லல்லாஹு பசுமையானவர்கள். ஆனா அல்லாஹ் படைக்கிறதுனாலே மரம், செடி, கொடிகளை, புற்கு பூண்டுகளை படைத்தார். ஸல்லல்லாஹு அவர்கள் திங்கட்கிழமை தான் பிறந்தார்கள். திங்கட்கிழமை தான் மக்கா விட்டு மதீனாக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். திங்கட்கிழமை தான் ஹிஜ்ரத்து மதீனாவில் போய் சேர்ந்தனால். திங்கட்கிழமை அன்றுதான் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் திருமணம் செய்த நாள். திங்கட்கிழமை தான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் திருமணம் செய்த நாள். திங்கட்கிழமை அன்று நோன்பு வையுங்கள், அந்த நோன்பு வைக்கக்கூடியது நான் சிபார்த்து செய்கின்றேன் என்பதாக ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கின்றார்கள். திங்கட்கிழமை என கொடுக்கப்பட்ட மகத்துவமான நாள் என்று ஸல்லல்லாஹு குறிப்பிடுகின்றார்கள். வாரத்துல திங்கட்கிழமை நீங்கள் ஓதக்கூடிய ஸலவாத்து எனக்கு எத்தி வைக்கப்படும், அதற்கு நான் பதிலும் அளிக்கின்றதா ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கின்றார்கள். மகத்துவம் மிக்க ஒரு திங்கட்கிழமை. செவ்வாய்க்கிழமை சில கெட்ட அனுஷ்டானங்களை நிலைப்படுத்தியிருக்கின்றான். ஏன்னா நல்லது வேணும், கெட்டது வேணும் இல்ல, சில அனுஷ்டானங்களை படுத்தியிருக்கின்றான். சையதுனா ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மாதவிடாய் ஏற்பட்டதும் அந்த செவ்வாய்க்கிழமை தான். செவ்வாய்க்கிழமை என்பது சில நல்ல காரியங்களை செய்ய வேண்டாம் என்பதும் பணிந்திருக்கின்றார்கள். புதன்கிழமை அது மிக அற்புதமான நாள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு விடுமுறை அளித்த நாள். அந்த தினம் அவங்க கோமுக்கு விடுமுறை நாள். அந்த புதன்கிழமை அன்று அல்லாஹ் ஒளியை படைத்தார். ஃபிரௌனுடைய கூட்டத்தையும்
அழிக்கப்பட்ட நைல் நதியில் அழிக்கப்பட்ட நாள் புதன்கிழமை. அவன் அழிக்கக்கூடிய அந்த 2 நதிகளும் ஒன்று சேருகின்ற நேரத்திலே அவனுக்கு நினைப்பு வந்தது, மூசாவே நான் ஈமான் கொள்கின்றேன் என்பதாக. தண்ணி அப்படி மேல வந்துருச்சு. அவன் சொன்ன நினைத்தது அவனுக்கு தெரியும். அதனால் அவன் நினைத்தான், சொல்ல வாய் முற்பட்டான், எந்த முகம்மதை நீ படைக்கவில்லையோ அந்த முகம்மதின் பொருட்டால் என்று முகம்மது சொல்வதற்கு முன்னால் ஜிப்ரீல் அவர்கள் வாயில மண் அள்ளி முடித்தாங்க. சொன்ன ஹிதாயத் என்ன? அந்த நினைத்ததனுடைய காரணம் அல்லாஹ் சொன்னான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர் காலத்தில் வாழ்ந்த அந்த அரக்கன் ஃபிரௌனை கியாமத் நாள் வரை அந்த சடலத்தை நாம் பாதுகாப்போம். இன்றும் எகிப்திலே அவனுடைய சடலம் பாதுகாக்கப்பட்டு இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த புதன்கிழமை தான் ஆது கூட்டத்தாரிலும் சமூது கூட்டத்தாரிலும் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் கூட்டத்தாரிலும் அழிவுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தினார். தொடர்ச்சியாக 7 நாட்கள் அழிவை உண்டாக்கினார். இது புதன்கிழமை ஏற்பட்டது. அதனால் சொல்லுவார்கள், புதன்கிழமை என்று ஒரு நோய் வந்து விட்டதென்றால் சீக்கிரத்தில் தீராது. ஆனா புதன்கிழமை வந்திருக்கான நோய்களை பார்த்து அந்த நோய்க்கான சிகிச்சை குர்ஆன் தான், ஸலவாத்து தான். அல்லாஹ் வியாழக்கிழமை படைத்திருக்கின்றான். வியாழக்கிழமை ஒரு அற்புதமான நாள். திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் அல்லாஹ் நபிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு பிடித்தமான நாள். திங்கட்கிழமையும் வியாழக்கிழமை நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள். வியாழக்கிழமை லொஹருக்கு பிறகு நீங்கள் ஆயத்தமாய்கள், வெள்ளிக்கிழமைக்காக ஆயத்தமாகிக் கொள்ளுங்கள். நீங்கள் அதிகமாக சூரத்துல் கௌஃப் ஓதிக்கொள்ளுங்கள், சஜ்தா சூரா ஓதிக்கொள்ளுங்கள், துஹான் ஓதிக்கொள்ளுங்கள், ஃபத்ஹ் ஓதிக்கொள்ளுங்கள், வாக்கியா தபாரக் ஓதிக்கொள்ளுங்கள், சூரத் தகாபுல் ஓதிக்கொள்ளுங்கள், சூரத் ஃபஜ்ர் ஓதிக்கொள்ளுங்கள். இதெல்லாம் வியாழக்கிழமை படுப்பதற்கு முன்பதாக நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். ஒரு வாரத்திலிருந்து இன்னொரு வாரம் உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாய்ப்பு செய்திருக்கின்றார்கள். வெள்ளிக்கிழமை இந்த சூறாக்களை ஓதை விட வியாழக்கிழமை அசருக்கு பிறகு படுப்பதற்கு முன்பாக ஓதுவது சாட்சியதாக இருக்கின்றது. வெள்ளிக்கிழமை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்த நாள். கியாமத் நாளுக்கு சூர் ஓதப்படும் நாளும் வெள்ளிக்கிழமை தான். வெள்ளிக்கிழமை தான் மீண்டும் அல்லாஹ் எழுப்பப்படுவான். இப்படி வாரத்துடைய 7 நாட்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அற்புதமாக படைத்திருக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யுத்தத்துக்காக செல்லக்கூடிய நேரத்திலே ஒரு இடத்துல தங்கியிருந்தார்கள். சுபூஹுடைய நேரம் முடியக்கூடிய சூழ்நிலையிலே சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சத்தமிட்டு சொன்னார்கள், சுபூஹ் நேரம் முடிய போதே, சூரியன் உதய போகும்போதே என்று சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் என்ன சவுண்ட் வந்து எஞ்சிட்டாங்க. சூரியன் உதயம் மாறுமா இருக்குன்னு உடனே இந்த இடம் சரியில்லை, இடத்தை விட்டு கிளம்புங்கட்டாங்க. இடத்தை விட்டு கிளம்பி வந்தாங்க. இன்னொருத்துல தொழுகின்றாங்க. தொழுது முடிச்சு பயணத்தை தொடங்குறாங்க. இடையில போதுமான தண்ணி இல்லை, ஒளி செய்வதற்கு தண்ணி இல்லை. சில சகாபாக்களுக்கு குளிப்பு கடமையாது, குளிப்பதற்கு தண்ணி இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தண்ணியங்க போய் தேடிட்டு வாங்க அப்படின்னு. தண்ணியை தேடுவதற்காக சில சகாபாக்கள் போனாங்க. தண்ணி கிடைக்கல. ஒரு அம்மா பார்க்க வயசான அம்மாவை, அவங்க தோல் துருத்திய தலையில தூக்கிட்டு தண்ணியை சுமந்துட்டு வர்றாங்க. இப்ப கேட்டாங்க சகாபாக்கள், தண்ணி இந்த காட்டுல எங்க இருக்கு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த அம்மா சொல்லிச்சு, நேற்று இந்நேரம் இந்த இடத்துக்கு போனேன், நேற்று இந்நேரம் இந்த இடத்த விட்டு போனேன், இன்னைக்கு இந்நேரம் இந்த இடத்துக்கு தண்ணி விட்டு வர்றேன், அவ்வளவு தூரம் இருக்கு. அப்ப நீங்க வந்து எங்களுக்கு ஒரு நபி இருக்காங்க, அவங்களை சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல வார்த்தையில சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி சமூகத்தை கூப்பிட்டு வர்றாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு மனசு சங்கடம், நம்ம வீட்டுக்கு போகாம இப்படி கூப்பிட்டு வந்துட்டாங்களே, அப்படி என்னதான் நடக்குதுன்னு சொல்லி வரையில பேசிட்டே வர்றாங்க. அந்த ஸல்லல்லாஹு சமூகத்துக்கு வரப்படுது.
ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அம்மா அந்த தோல் துரு தண்ணிய கொஞ்சம் கொடுங்க. பார்த்தா நிறைய சஹாபால், ஆயிரக்கணக்கான சஹாபால் இருக்கிறார்கள். கொண்டு வந்த தண்ணிய ஆளுக்கு ஒரு மடங்கு குடித்தாலும் தண்ணி தீர்ந்துவிடும், பற்றாது. எல்லாரும் குடிச்சா கூட நம்ம சந்தோஷப்படுறோம், ஆனா பற்றாது, பற்றாக்குறை. இப்ப ஸல்லல்லாஹு சொன்னாங்க, கொடுங்க, நீங்க எப்படி கொடுத்தீங்களோ அப்படி நான் திருப்பியும் கொடுத்தேன்னு சொன்னாங்க. ஒரு கைய அடியில வச்சாங்க, இன்னொரு கைய அந்த வாய் இருக்குல்ல, அந்த தண்ணி ஊத்தக்கூடிய அதுல கைய வச்சாங்க. சஹாபாக்களை கூப்பிட்டாங்க, வாங்க தாகம் தீர்க்காலும் குளித்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு தேவையான தண்ணி எடுத்துக்கொள்ள சொன்னாங்க. லேச சாய்க்கிறாங்க, தண்ணி வந்துகிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட 5000 சஹாபாக்கள் மேல தண்ணியை குடிச்சிட்டே இருக்காங்க. சில சஹாபாக்கள் என்ன செய்ய தேவையான தண்ணி எடுத்து வைக்கிறாங்க, சில சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க, குளிக்க செஞ்சிருக்காங்க. எல்லாம் முடியுது. அந்த அம்மா அதை பூரா பார்க்குது, இந்த அற்புதத்தை பார்க்குது. பார்த்து முடிஞ்சா தண்ணிய அந்த பைய நேரம் ஆக்கி அந்த அம்மாட்ட ஸல்லல்லாஹு கொடுக்குறாங்க. ஒத்து பாக்குறாங்க, ஒரு கோடு கீழே இருக்கு, ஒரு கோடு மேலவே இருக்கு, குறைவே இல்லை. இந்த தண்ணி கரெக்டா ஒரு அளவு வச்சிருப்பாங்க, அந்த கோட்டையுடைய அளவு கொஞ்சம் கூடி இருக்க தவிர அந்த மாதிரி ஒரு பெரும் அதிசயம். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, சில ஆடுகளையும் பால் ஆடைகளையும் கொடுத்து இந்த அம்மாவுடைய ஊர் வரை போய் வீட்டுல விட்டுட்டு வாங்க சொன்னாங்க. சஹாபாக்கள் போனாங்க, அந்த ஊருடைய எல்லை வரை வந்தாங்க, அந்த அம்மாவுக்கு அந்த வெகுமதியை கொடுத்துட்டு வந்துட்டாங்க. அந்த ஊரை பூரா கூப்பிட்டு அந்த அம்மா சொல்லிச்சு, நான் ஒரு அற்புதமான ஒரு மனிதரை கண்டேன், நடந்த நிகழ்வு பூரா சொல்றாங்க. இப்ப எல்லாரும் என்ன செய்ய, அப்படிப்பட்ட ஒரு மாமனிதான், அவர் இஸ்லாத்தை போதித்துக் கொண்டிருக்கின்றார். நான் சொன்னா நீங்க கேட்பீங்களா? கேட்பேன். எல்லாரும் நம்பிக்கிட்ட போய் கலிமா சொல்லலாமா? சொல்லலாம். வந்தார்கள், கலிமா சொன்னார்கள், வென்றார்கள். சத்திய சஹாபாக்கள் அந்த பெண்மணி கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அற்புதத்தை பார்த்து ஒரு தான் மட்டும் அந்த நன்மை அடையாமல் தமது சமூகத்துக்கு அடைய செய்திருக்கின்றார்கள். ஆக இந்த பத்ருடைய நினைவினாலே நாம் மட்டும் நல்லா இருந்தா போதாது, நம் சமூகம், நம் ஊர் மக்கள், இந்த இந்தியாவில் வாழக்கூடியவர்கள், உலகத்தில் எல்லா மனிதர்களும், முஸ்லிம்களும், மாற்று மத சகோதரும் எல்லாம் இணைக்கமாக சந்தோஷமாக, யார் தீங்கு இழைத்தாலும் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையிலே, சகோதரத்து மனப்பான்மையிலே என்ன செய்யணும், நாம் நிறத்தால், மொழியால், ஜாதியால் மாறுபட்டிருந்தால் கூட இஸ்லாம் சொல்லக்கூடிய வார்த்தை மனித நேயத்தோட வாழு, பிறகு கூட தீங்கிழைத்தாலும் நீ தீங்கிழைக்காதே. அந்த கட்டுக்கோப்பிலே சத்திய சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அவர்கள் அதே வழி வாழ்ந்தார்கள். ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் சத்திய சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு முழுமையாக பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை தந்து அருள்வாராக. வாஹிந்துல்லாஹி பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். اللهم صل على محمد وعلى آل البيت وسلم وصل على جميع الأنبياء والمرسلين والحمد لله رب العالمين.